வேகமாக வாசிங்க. சங்கீதம் 120:1. எல்லாரும் அந்த வசனங்களை கரங்களை வைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்கள் கரங்கள் தகப்பனே எனக்கு கிருபையும் இரக்கத்தையும் கட்டளையிடட்டும். ஆண்டவருடைய நன்மைகள், ஆண்டவருடைய கிருபைகள் என்னை பலப்படுத்தும் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரங்கள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வார்த்தை நெருக்கமான வாழ்க்கை. இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு, நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன பண்ணார்? செவி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை, தேவனை பின்பற்றுகிற நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம், நான் ஜெபிக்கும் பொழுது இயேசு எனக்கு என்ன பண்ணுவார்? செவி கொடுப்பார். என்னுடைய விண்ணப்பத்துக்கு இயேசு என்ன பண்ணுவார்? செவி கொடுப்பார். நம்ம இந்த மாதிரி ஆண்டவருடைய 1000 வார்த்தைகளை கவனித்தாலும் நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நெருக்கத்தினால் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம், நெருக்கத்தினால் விழுந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். நெருக்கம் வரும் பொழுது நமக்கு தேவன் கொடுத்த திட்டங்களை மறந்து போனவர்களாய் காணப்படுகிறோம். நாம் நெருக்கப்படும் பொழுது தேவனுடைய நன்மைகளை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? அவர் உனக்கு செவி கொடுப்பார். செவி கொடுப்பார்னா என்ன அர்த்தம்? நான் என்னெல்லாம் விண்ணப்பம் பண்ணுறேனோ அதை கேட்டு எனக்கு என்ன பண்ணுவார்? பதில் தருவார். எனக்கு என்ன பண்ணுவார்? பதில் தருவார். இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கோம். இப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம மேலே இரக்கம் காண்பித்தார், நம்ம மேலே தயவை காண்பித்தார், நமக்கு ஒரு பூரண சமாதானத்தை கொடுத்தார். நிறைய பாடுகளை சந்திப்போம். ஒரு பக்கம் பண நெருக்கடி ஒரு பக்கமாக இருக்கலாம், சில வேளைகளில் மனிதர்கள் மூலமாய் வருகிறது. அதாவது உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்கிறவர்கள் அநேகர் உண்டு, அற்பமாய் எண்ணுகிறவர்கள் அநேகர் உண்டு. நம்ம காதுபடைய கேட்கத்தக்கதாக நீ விழுந்துட்ட, நீ எழும்ப முடியாது, உன் வாழ்க்கை இப்படி போயிரும் அப்படின்னு நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் இருப்பாங்க. அப்போ நெருக்கம் என்றால் ஒரு மனிதனுக்கு பண ரீதியாய் மட்டும் வருகிறது இல்லை, வியாதி வருகிறது, போராட்டம் வருகிறது, குடும்பங்களில் சில பிரச்சனைகள் வருகிறது, அநேக நெருக்கங்கள். அதனால தான் போட்டிருக்கு, நெருக்கத்திலே நெருக்கம் அப்படிங்கும் பொழுது ஒரு காரியம், நெருக்கத்திலே அவன் நிறைய காரியத்தில் என்ன பண்றான்? கஷ்டப்படுறான். ஆனா அதுல தேவன் என்ன பண்றாராம்? செவி கொடுக்கிறார். தேவன் என்ன பண்றார்? செவி கொடுக்கிறார். அப்போ ஒரு மனிதன் நெருக்கத்தை எப்படியாய் மாற்றிக்கொள்ள வேண்டும், நெருக்கத்தை மாற்ற அவன் என்ன முயற்சி எடுக்கிறான், என்ன பிரயாசப்படுறான், இதைத்தான் பார்க்க போறோம். நன்றாய் கவனித்து பாருங்க. ஒரு பட்டாம்பூச்சி அது அந்த ஒரு மாதிரி புழுக்கூடு மாதிரி இருக்கும். அந்த புழுக்கூடுலேருந்து அது வெளியே வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அது அதனுடைய சரீரத்தெல்லாம் அப்படி விரித்து அந்த மண் கூடுமை இருக்கும், அதை உடைச்சி அப்படியே என்ன பண்ணும்? வெளியே வரும். அது கஷ்டப்படுதுன்னு நம்ம உடைச்சி விட்டா அது என்ன ஆகும்? என்ன ஆயிரும்? செத்து போயிடும். இப்போ நமக்கும் அப்படி தான் இருக்கும். நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டு ஆண்டவர் உடனே ஒரு 5 லட்ச ரூபா தந்துடக்கூடாதா, பாரம் கொஞ்சம் என்ன பண்ணிடும்? குறைஞ்சிருமே. ஆண்டவர் நாளைக்கே இந்த காரியத்தை வாய்க்க செஞ்சிடாதான், வாய்க்க செஞ்சுட்டா எவ்வளோ பிரச்சனை மாறிடும் அப்படின்னு தோணும். நம்ம குழந்தைகளை போல இருப்போம். ஒரு குழந்தையே நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படின்னா, அது நடந்து பழகட்டும், அது பிடிச்சு எழும்பி பழகட்டும், தானாக கவுந்து விழணும், நம்மளாம் என்ன பண்ணக்கூடாது? கவுத்து போடக்கூடாது. ஏன் இப்படி விரும்புகிறோம்? அப்போ தான் என்ன பண்ணோம்? அதனுடைய வாழ்க்கை இல்லை, அதனுடைய வளர்ச்சி சரியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அப்படியே நம்மளை கவனித்து பாருங்கள். ஆண்டவரும் நமக்கு ஒரு பிரச்சனை தந்துட்டு என்ன பண்ணுறாரு? இவன் தன்னம்பிக்கையில் இன்னும் என்ன பண்ணட்டும்? சோம் பண்ணட்டும், இன்னும் நிலை நிற்கட்டும், இவன் இன்னும் என்ன பண்ணட்டும்? விசுவாசத்தில் பலப்படட்டும். ஆனால் அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒத்துக்கொள்கிறதே இல்லை. செபத்துக்கு பதில் தரல, ஆண்டவர் எனக்கு நன்மையே செய்யலை. ஒரு பட்டாம்பூச்சியை கவனித்து பாருங்கள். அந்த பட்டாம்பூச்சி அந்த கூட்டுக்குள்ளே அந்த ஒரு புழு குடும்பம் இருக்கும், அதுக்குள்ளேருந்து வெளியே வரும்பொழுது எப்படி வருது? அதுவே உடைச்சி பையா, அது ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி நீங்கள் உடைச்சி விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? செத்து போயிடும். இப்போ நம்ம வாழ்க்கையும் நாம் வளரத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு? சில வேளைகளில் அந்த நெருக்கத்தில் கேட்காதவர் போல் இருக்கிறார். நம்ம பார்வைக்கு அவர் நம்மை பார்க்காதவர் போல் இருக்கிறார். நம்முடைய எக்கால சத்தம், நம்முடைய கதறுகள்
அவருடைய சமூகத்தில் கேட்காதது போல இருக்கு. அதனால ஆண்டவர் மறந்துட்டாருங்க. ஆண்டவர் என்ன நினைவு கூறுகளை, ஒரு காலம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிக்கையிடாதிருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்டவரா, உங்க தலையிலிருந்து ஒரு முடி விழுந்தாலும் இயேசுவுக்கு என்ன பண்ணும் தெரியும். அல்லேலூயா. யாரு மறந்தாலும் யாரு வெறுத்து ஒதுக்குனாலும் இயேசு அப்படி ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போறவர் இல்லை. அப்ப கவனிச்சு பாருங்க, சொல்லியிருக்கு, நெருக்கத்துல உன்னை எந்தெந்த இடத்துல நெருக்கினார்களோ அங்கிருந்து என்ன பண்ணணும், நம்ம கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். சரி, நம்ம தான் கூப்பிட்டுட்டே இருக்கிறோமே, இன்னும் பதில் கிடைக்கல, இன்னும் என்ன பண்ணல, பதில் கிடைக்கல. அப்போ சிலருடைய ஜெபம் பைபிளில் எப்படி இருக்கிறது, சிலருடைய ஜெபம் பைபிளில் எப்படி இருக்கிறது, அவர்கள் அந்த ஜெபத்தில் எப்படி ஆயத்தமாக அவங்களுக்கு வந்த பிரச்சனைகளையோ இல்லை வந்த காரியத்தை அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். இந்த காரியத்தை குறித்து என்ன பண்ண போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் சிலருடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க, சங்கீதம் 1ஆவது அதிகாரம், சங்கீதம் 1 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 1ல் எடுத்துக்கொள்ளுங்க, 3வது வசனம். சங்கீதம் 1:3. அடுத்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தண்ணீர் இல்லாத டைமும் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருக்கும். அதான் நீர்க்கால் அப்படின்னா ஓடுற ஒரு வாய்க்கால் ஓரத்தில் நட்டப்பட்ட ஒரு மரம். அவன் எப்படி இருப்பான்னா, ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துக்கு கனி தந்து. அப்படின்னா அவனுக்கு என்னென்ன சீசனில் அந்த மரம் பலன் கொடுக்க வேண்டியதாக இருக்குதோ அந்தந்த சீசனில் கரெக்டாக கொடுத்துரும். காரணம் அது எப்படி இருக்குது, வாய்க்கால், அதாவது அந்த நதி ஓரமாக என்ன பண்ணியிருக்கு, நட்டப்பட்டிருக்கு. அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இலை உதிராது இருக்கிற மரத்தை போலவும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மனிதன் எப்படி தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது அவன் செய்கிறதெல்லாம் என்ன பண்ணுது, வாய்க்குது. சில வேளைகளில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கலை, இல்லை நம்ம எவ்வளோ பக்தியாக இருந்தோம், எவ்வளோ ஜெபம் பண்ணோம், எவ்வளோ கர்த்தரை தேடணும், அப்போ தேடியும் நமக்கு என்ன பண்ணலை, சில காரியம் வாய்க்கலையே அப்படின்னு நினச்சா எங்கேயோ ஒரு இடத்துல வசனத்தை பெரட்டி நடந்திருப்போம். வசனத்துக்கு ஆப்போசிட்டாக எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்போம், நடந்திருப்போம். அதனாலேயே சில தடைகள் என்ன பண்ணியிருப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த துணி நெய்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு நூல் கட்டாயிட்டுன்னா, ஒரே ஒரு நூல் கட்டாயிட்டுன்னா, நான் பாண்டிச்சேரியில் இந்த சாரம் நெய்கிறத பார்த்துருக்குறேன். அதில் ஒரு நூல் கட்டாட்டினாலும் அந்த ஒரு நூலையும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, சரி செஞ்சுட்டு தான் அடிப்பாங்க. இல்லை அப்படின்னா என்ன ஆயிரும் தெரியுமா, அதனுடைய தன்மையை என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். அவ்வளோ அழகாக அதை என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த நூல் வர்ற வரைக்கும். ஏன் அப்படி செய்கிறாங்க, இல்லை அதில் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியம் ஒரு காரியத்தில் அவ்வளோ. அப்போ தேவனுடைய செய்கையில் இல்லை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்ததில் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இங்கே செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் வாய்க்கலை, என் காரியத்தில் நன்மை நடக்கலைன்னா நான் என்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், என்ன ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது தான் மிஸ்டேக்கை நான் என்ன பண்ண முடியும், சரி செய்ய முடியும். நல்லா கவனித்து பாருங்கள், குழம்பு வைக்கிறோம், குழம்பு ஒரு டேஸ்ட் பார்க்குறோம், எப்படி இருக்குது, அதில் ஏதாவது கூடுதல் குறைவாக இருந்தால் நம்முடைய நாக்கு சொல்லுது, இதில் காரம் கூடிட்டு, இதில் புளிப்பு கூடிட்டு, இதில் இன்ன பொருள் கூடிட்டுங்கிற அளவுக்கு என்ன பண்ணிடுறோம், கண்டுபிடிச்சிடும். அது ஒன்று கூடுனதுனால நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு ரசம் வைக்கிறீங்க, பூண்டு மட்டும் அதிகரிச்சிருச்சு, அது எப்படி இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பட்டு ஒன்றே ஒன்று தான் அதிகம், ஆனால் அது அந்த பூண்டை தள்ளி ஒரு 7 பொருள் உள்ளே போட்டிருப்போம். இந்த 7 பொருளும் வெளியே தெரியாது, எது மட்டும்தான் தெரியும், அந்த பூண்டு மட்டும்தான் தெரியும். இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய வசனங்களை கடைபிடிச்சு வர்றது போல இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வசனத்தை விட்டுட்டு மாம்சத்தின் பிரகாரம் ஓடி இருப்போம். அது நிமித்தம் என்ன உண்டாகும்னா அது முழுவதும் கைவிட்டு என்ன பண்ணிடும். பைபிளில் பாருங்கள், நிறைய பேர் அப்படி செஞ்சுருப்பாங்க, நிறைய பேர். இப்போ அதற்கு உதாரணமாக பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை அப்படின்னா யாரை தான் சொல்லுவோம்,
ஈசாக்கு. அவனுக்கு முன்னால் ஒரு பிள்ளை பிறந்துச்சு, அதை என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன்னா அது மாம்சத்தின்படி என்ன பண்ணிட்டு பிறந்துட்டு, மாம்சத்தில் ஒரு திட்டம் போட்டு அதனால் உண்டானதுனால அந்த குழந்தைக்கு என்ன கிடையாது, அந்த வசனத்தின்படி உண்டான ஆசீர்வாதம் கிடையாது. இப்போ அப்படியே நம்மளை கவனிச்சு பாருங்க, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மாம்சத்தில் ஒன்று செஞ்ச உடனே என்ன ஆகுது, நமக்கு அந்த வசனத்தின்படி உண்டாகிற, இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, செய்வதெல்லாம் வாய்க்கும், அது நமக்கு என்ன பண்ணாது, வாய்க்காது. சில வேளைகளில் தோணும், வசனத்துக்கே ஒரு ஆள் படிக்கிறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல, உண்மையாகவே இருக்கிறதில்ல, ஆனால் அவங்க காரியம் எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா தானே இருக்குது, எல்லாம் ஆசீர்வாதமாக தானே இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் அப்படி இல்லை அப்படின்னா, நாம் அபிஷேகம் பெற்றவர்கள். ஒரு இடரலுக்கு எத்தனையோ காரியத்தில் மறுபடியும் என்ன பண்ணணும், சரி செய்யணும். புரியுது உங்களுக்கு? தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நீ அந்த ரங்கத்தில் செய்த தவிர உன் குடும்பத்தில் பகலில் என்ன பண்ணும், நடக்கும். இப்படியெல்லாம் வரும். அவன் செஞ்ச தப்பை காட்டிலும் அவனுக்கு வந்த பனிஷ்மெண்ட்டும் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு பையனை இன்னொரு பையன் கொல்லுவான், இன்னொரு பையன் யுத்தத்தில் சாவான். அந்த யுத்தத்தில் சாவுறதுக்கு ஆள் அனுப்புனது யாரு தான், தாவீது தான். அப்போது கவனித்து பாருங்க, ஒவ்வொரு மனிதர்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது எவ்வளோ பாடம் என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. நம்மளும் சில வேலை நினைப்போம், இந்த சின்ன தப்பு தானே பண்ணோம், சரி ஏன் சின்ன தப்பு பண்ணதுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய நெருக்கம் கொடுக்குறாரு, இல்லை ஒரு போராட்டம் வருது. அதுக்கும் காரணம் நல்லா கவனிக்கணும். ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி நம்மளை அப்படியே ஆண்டவர் விட்டுட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லதே செய்யவே மாட்டோம். நல்லா கவனிங்க, ஒரு பொய் பேசியிருப்போம், இந்த பொய்யை மறைக்க எத்தனையோ பொய் பேசுவோம். நீங்கள் சில வேளைகளில் உங்கள் கண்ணுக்கு முன்னால் யாரையோ ஒரு ஆள் என்ன பண்ணியிருப்பிய, ஒரு பொய் சொல்லியிருப்பான், அந்த பொய்யை மறைக்க பல பொய் தொடர்ச்சி என்ன பண்ணுவான், செஞ்சுக்கிட்டே இருப்பான். இது நம்ம சின்ன பிள்ளைகள் கதைகளில் கூட பார்க்கலாம். ஒரு வார்த்தை என்ன பண்ணிடுவான், அடிச்சிடுவான், பிதைச்சிடுவாங்க. கடைசியில் அதை வச்சுட்டே அவங்க வீட்டில் ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, மிரட்டிகிட்டே இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், அந்த மிரட்டலுக்கு அடிபணிஞ்சிட்டே இருப்பான். ஒரு நாள் போய் தன் தாயின் தகப்பன்கிட்ட சரண்டர் ஆகும் பொழுது அவனுக்கு பரிபூர்ணமாக என்ன பண்ணிடும், அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை. இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலேயே எங்கேயோ இந்த வசனத்தை விட்டு என்ன பண்ணியிருப்போம், வெளியே வந்திருப்போம். இந்த வசனத்தை விட்டு எங்கேயோ என்ன பண்ணியிருப்போம், மாற்றம் அடைஞ்சிருப்போம். அதனாலேயே நமக்கு நிறைய காரியங்கள் என்ன பண்ணாது, வாய்க்காது. ஒன்று, இது காரியம் வாய்க்காமல் போறதுக்கு காரணம், என் தேவன் நெருக்கத்தில் எனக்கு விடுதலை தராத காரணம் முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, வசனத்துக்கு என்ன பண்ணலை, கீழ்ப்படியலை. அடுத்தது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன கீழ்ப்படிதல் இல்லாதனால கஷ்டப்படுறான். சங்கீதம் 18:28 வாசிங்க. 18:28. எங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவரீர் என் விளக்கை என்ன பண்ணும், ஏற்றும், என் இருளை என்ன பண்ணும், வெளிச்சமாக்கும். இங்கே அடுத்தது, ஒரு மனிதன் நெருக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா அவன் வெளிச்சத்தில் வாழ்ந்து பழகணும். எப்படி வாழ்ந்து பழகணும்னா வெளிச்சத்தில். இந்த வெளிச்சம் இல்லை, தேவரீர் என் விளக்கை ஏற்றும், என் விளக்கு என்ன பண்ணட்டும், வெளிச்சமாக இருக்கட்டும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த விளக்கின் அனுபவங்கிறது அபிஷேகம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஒரு ஜெபம் பண்ணி இயேசுகிட்ட அற்புதம் பெறுற ஒரு மனிதன் அபிஷேகத்துலேயும், அந்த அபிஷேகத்துலேயும் அவன் எப்படி இருக்கணும், பலமுள்ளவனாய் காணப்படணும். இல்லைன்னா என்ன இருக்காது தெரியுமா, அவனால் 10 நிமிஷத்துக்கு மேலே நெருக்கத்தில் ஜெபம் பண்ணவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணவே முடியலை, ஜெபம் பண்ணவே என்ன பண்ணலை, முடியலை. அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், நெருக்கம் மாறணும் அப்படின்னா வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அடுத்தது ஜெபத்தில் எப்படி இருக்கணும், ஒரு ஃபயரான அனுபவங்கள், ஒரு அக்னிமயமான அனுபவங்கள் ஜெபத்தில் என்ன பண்ணணும், காணப்படணும். இந்த அக்னிமயமான அனுபவங்கள் இல்லை, அக்னிமயமான ஒரு செய்கை பெந்தேகோஸ் நாட்களில் அங்கிருந்த 120 சீசர்கள் மேலே அக்னிமயமான நாவுகள் இறங்கின உடனே அவங்களுக்கு என்ன உண்டாயிற்றான் அப்படின்னு நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா தெரியும். அவங்களுக்கு என்ன உண்டாயிற்று, பரிசுத்த ஆவியின் பலமாக என்ன பண்ணார், இறங்கினார். இதுக்கப்புறம் அவங்க ஜெப வாழ்க்கை எங்கேயாவது மந்தமாக இருந்துச்சுன்னு சொல்லவே
முடியாது. அவங்க வல்லமையாக ஊழியம் செய்கிறாங்க, எதிர்பார்க்குற இடங்கள்லாம் அற்புதம் நடக்குது, பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, மாற்றம் அடைகிறாங்க. அப்போது நல்ல ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை, அபிஷேகமுள்ள ஜெப வாழ்க்கை எப்படியா இருக்குது, அவசியமாக இருக்குது. இப்போ 1 மணி நேரம் டெய்லி கண்டினியூஸாக நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு என்ன தேவை இருக்குது, ஜெப அபிஷேகம். புரியுதா? இப்போ கூட்டத்தில் வந்து உட்காந்துருக்குறோம், பைபிள் வாசிக்கிறோம். இதுவே கூட்டத்துக்கு 7 மணிக்கு தொடங்குறோன்னு வைங்களேன், 6:45 வந்தால் அந்த நபரை பார்த்து என்ன சொல்லுவோம், நல்ல பக்தியாக இருக்கிறாங்க. 6:45 வந்தால் என்ன சொல்லுவோம், பக்தியாக இருக்கிறாங்க. அவங்க அந்த ஜெப நேரத்துக்கு முன்னால். நான் சில கூட்டங்களில் பார்த்துருக்குறேன், கூட்டம் தொடங்குறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு கவலை இருக்கும், அப்படியே அழுது ஒப்பு கொடுத்தே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கூட்டம் முடிஞ்சவர் பாருங்களேன், கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் சொல்லுவாங்க, செய்தியில் ஆண்டவர் என்கிட்ட பலமாக பேசினார். ஆராதனை எப்படி இருந்துச்சு, ஆராதனையில் கர்த்தர் என் பாடெல்லாம் எடுத்து போட்டாருமாங்க. காரணம் என்ன தெரியுமா, அவங்க முன்னாலே வந்து அந்த 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 முன்னாலே வந்து அவங்க ஸ்தோத்திர பலிகள் ஜெபங்கள் எல்லாம் ஏறெடுக்கும் பொழுது அவங்க இருதயம் ஒரு பலன் அடைஞ்சிரும். இப்போ பாடல் ஆராதனைலாம் உள்ளே வந்து ஒரு பெரிய சுத்திகரிப்பு உண்டாக்கிறோம். இப்போ நம்மளை கவனித்து பாருங்க, நாம் இன்னும் பல வேளைகளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் காணப்படாத ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அதனாலேயே நம்ம பலன் அடைகிறதில்ல, அதனாலேயே நம்ம மாற்றம் அடைகிறதில்ல. இந்த விளக்கின் அனுபவம் இருக்கிற ஆட்கள் ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா, நிறைய நேரம் இருக்கும். அந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தின் ஜெபம் இருக்கும் பொழுது நிறைய நேரம். அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவனுக்கு ஒரு பலன் இருக்கும், 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறவனுக்கு ஒரு பலன் இருக்கும். ஒரு மனிதன் 1 மணி நேரம்லாம் டெய்லி ஜெபம் பண்ணுற அனுபவம் இருந்துச்சுன்னா அவனுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்கலாம். என்னத்தை பார்க்க முடியும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அவங்க வீட்டுக்குள்ள அந்த பிரசன்னத்தை பார்க்க முடியும். அவங்க முகத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை பார்க்க முடியும். ஒருவேளை சிலர் 1 மணி நேரம்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அப்போ அவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா வெளி தோற்றமாக இருக்கு. அவங்க ஜெபம் எப்படி இருக்கு, வெளி தோற்றம். ஏன், அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உண்மையாக ஜெபம் பண்ணுறவன் 1/4 மணி நேரம் தான் மாம்சத்தில் ஜெபம் பண்ணுவான், அடுத்த 3/4 மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ணுவான், ஆவியானவரோடு இணைந்து ஜெபம் பண்ணுவான். 1/4 மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ணுவான், மாம்சத்தோட. அந்த 1/4 மணி நேரம் அவன் பண்ணுற ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள், அவனுடைய சிந்தையில் மாம்சத்தில் இருக்கிற நிறைய காரியங்களை மாற்றும். அடுத்த 1/4 மணி நேரம் தேவ பலத்தினால நிரப்பப்படுவான். அடுத்த 1/2 மணி நேரம் விடுதலையாக ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மகிட்ட இந்த அபிஷேகமான ஒரு ஜெப வல்லமை இருக்குதா? இங்கே இருக்கிறவங்க நான் சொல்கிற நேரத்தை விட அதிக நேரம் ஜெபித்தவங்க இருக்கிறீங்க. இங்கே இருக்கிறவங்க ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட ஃபயரான அனுபவத்தில் இருந்தவங்க இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற ஒருவரை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் பேர் தானே இருக்கிறீங்க, உங்களை குறித்து ஒரு காரியம் சொன்னார். ஒரு காலங்களில் கர்த்தரை குறித்து யார்கிட்டையாவது பேசிட்டு சந்தோஷப்படுவீங்களாம். அந்த கூட்டத்தில் இருக்கவங்க இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிற புரிஞ்சிச்சா? கர்த்தரை குறித்து பேசிட்டு சந்தோஷப்படுவீங்க. இன்னைக்கு இன்னாருக்கு இதை சொன்னோம், இன்னாருக்கு. அடுத்தது விசாரிப்போம், நீங்கள் இயேசுவை கூப்பிட்டீங்களா, இயேசுகிட்ட பேசுனீங்களா அப்படின்னு என்ன பண்ணுவோம். இன்னைக்கு யார்ட்டையாவது சொல்கிறீங்களா? இன்னைக்கு அவ்வளோக்குள்ள கவலை நெருக்கிடுச்சு, அவ்வளோக்குள்ள ஏதோ ஒரு மந்தம் நெருக்கிடுச்சு. அதனாலே இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வார்த்தை அதைத்தான் சொல்லுது. ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஜெப அபிஷேகம் இருந்தால் இதெல்லாம் செய்யணும்னு இயல்பாகவே தோணும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஜெபபலன் அதிகமாக இருந்தால் இயல்பாகவே தோணும், நான் யாருக்காவது ஆண்டவரை பற்றி பேசணும், யாருக்காவது ஆண்டவரை பற்றி என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும், இயல்பாகவே தோணும். அப்போ இந்த ஜெபபலனை நாம் ஏன் விட்டுட்டோம்? முதல்ல பார்த்தோம், வசனத்தை சரியாக கடைபிடிக்கிறவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்னா செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்தது 2வது பார்க்குறோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ஜெபம், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற விளக்கு என்பது எதை குறிக்குது அப்படின்னா தேவனோடு. அதனால தான் போட்டிருக்கு, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேத வசனமும் ஜெபமும் இணைந்திருந்தால் அவனுடைய சிந்தையில் இருள் இருக்கவே செய்யாது. அவன் வீட்டுக்குள்ளே தடைங்கிற ஒரு இது என்ன பண்ணாது, இருக்கவே செய்யாது. சிலர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் நல்லா தான் ஜெபம் பண்ணுறோம், பிரச்சனைக்கு என்ன பண்ணலை,
குறைவே இல்லை. நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்டவன் தேவன் அற்புதம் செய்யலைன்னு சொல்லவே மாட்டான். தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவுல பலமாக இருக்கிறவன் நடு ரோட்டில் இருந்தாலும் கர்த்தர் நல்லவர்னு தான் என்ன பண்ணுவான், சொல்லுவான். காரணம், அதனால தான் வசனம் போட்டிருக்கு, இம்மைக்காக அவன் கர்த்தரை தேடுறதே இல்லை. நான் சில நபர்களை பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வயதான ஒரு ஊழியக்கார், அவர் இறந்துட்டார். எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சங்கிலி ப்ரேயர்னு ஒன்று உண்டு. அது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் கடைசி செவ்வாய்க்கிழமை அந்த சங்கிலி ப்ரேயர் இருக்கும். எவ்வளோ நேரம் நடக்கும்னா, காலையில் 6லேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் அந்த சங்கிலி ப்ரேயர் இருக்கும். அப்போ அந்த சங்கிலி ப்ரேயரில் மாதத்தில் அந்த கடைசி நாளுங்கிறதுனால நான் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ஜெபம் பண்ணுவேன். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா அந்த நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ஜெபம் பண்ணுறதுக்காக. ஏன்னா மற்ற நாள்லாம் நம்ம வீட்டில் இருந்தாலும் ஒரு 2 மணி வரைக்கும் இருந்து ஜெபம் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காகவே, ஏன்னா யாரும் கண்ட்ரோல் இருக்காது. ஆனால் சர்ச்சுங்கிறதுனால தூங்கிடக்கூடாது, ஜெபம் பண்ணணும், இதான் ரூல்ஸ். அப்போ என்ன பண்ணுவேன், அந்த 2 மணி வரைக்கிற 2, 2:30, 3 அது வரைக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன், இப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நடந்தே ஜெபம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நடந்தே ஜெபம் பண்ணுவேன். போய் மூஞ்சி கழிட்டு வந்து ஜெபம் பண்ணுவேன். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். அதில் ஒருத்தர் உண்டு, அவர் பேர் சாமுவேல். ஆமாம், சாமுவேல். அவர் ஒரு வயதானவர். அவருக்கு ஒரு கண்ணு தெரியாது, ஒரு கண்ணு தான் தெரியும். அவர் கல்யாணமே முடிக்கலை. யாருக்காக முடிக்கலைன்னா, அவர் ஒரு கண்ணில் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அதனால் அவர் முழு வாழ்க்கையை இயேசுவுக்காகவே ஒப்பு கொடுத்துட்டார். அவங்க வந்து ஒரு சர்ச்சு ரெடி பண்ணி அதை ஒரு நபர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்னை போல் அவரும் சின்ன பிள்ளைகள் ஊழியம் நடத்துவார். பேக் நிறைய, எப்போதும் நிறைய பிஸ்கட் வச்சுருப்பார். அவரை பார்த்தீங்கன்னா பஸ்லேயே போக மாட்டார், நடந்து தான் போவார். அப்படின்னா நீண்ட தூரத்துக்கு என்ன பண்ணுவார், பஸ்ஸில் போவார். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போக வேண்டிய ஊருக்கு எப்படி தான் போவார், நடந்து போவார். எங்கள் சர்ச்சில் இருந்து அவர் தங்கியிருக்கிற இடத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 2 கிலோமீட்டர் வரும். அந்த 2 கிலோமீட்டர் எப்படி தான் போவார். நான் சொல்லுவேன், பாஸ்டர் வாங்க நான் உங்களை கூப்பிட்டுட்டு போகிறேன் பைக்கில் அப்படின்னா, வேண்டாம் அது நடந்துகிட்டே போ. அப்படியே நடந்து என்ன பண்ணுவார், அது பாட்டு போவார். ஒரு ஜோல்னா போய் வச்சுருப்பார். அவர் வந்து ஒரு நாள் கீழே விழுந்து முட்டிலெல்லாம் அடிபட்டு மூஞ்சிலெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணி நல்லா அடிபட்டுருச்சு, நடக்கவே முடியாது. அப்போது எல்லோரும் சொன்னாங்க, வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இவ்வளோ நாள் நான் ஆஸ்பத்திரிக்கு போகாமலே ஆண்டவர் என்னை இத்தனை வருஷமாக நடத்திட்டார், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு. இப்போவும் நான் என்ன பண்ணலை, ஆஸ்பத்திரிக்கு வரலன்னு சொல்லி அவர் ஆஸ்பத்திரிக்கே போகலை. அவர் எங்கே போகலை, ஆஸ்பத்திரிக்கே போகலை. அவருக்கு அப்பா அம்மா கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, யாரும் கிடையாது, ஆஸ்பத்திரிக்கே போகலை. அப்படியே இருந்து அப்புறம் புண்ணெல்லாம் ஒரு மாதிரி சதன்னு ஆயிட்டு. வயசானவர் இல்லையா, அதெல்லாம் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சர்ச்சு அப்போ உடனே அதுக்கு சொன்னாராம், அதுவும் ஒரு மெடிசன். ஒருவேளை அந்த புண்ணை ஆறாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு இப்படி வச்சிருக்காருன்னு சொல்லி எடுத்துக்குவேன், மெடிசன் எடுக்கவே அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் அதுக்கப்புறம் வெந்நி வச்சு தொடச்சி தேங்காய் ப்ரேயர் ஆயில் மட்டும் போடுவார். அப்படியே போட்டு அந்த புண்ணெல்லாம் ஆறி ஒரு 2 மாதம் என்னமோ படுக்கையில் இருந்தார். அப்புறம் எந்திரிச்சு மறுபடியும் என்ன பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே போகும் பொழுது, அப்படியே போயிட்டுருக்கும் பொழுதே அப்படியே பொத்துன்னு விழுந்து அப்படியே இறந்துட்டார். அவர் ஆஸ்பத்திரிக்கெலாம் கொண்டு போகல, அவரை எடுக்கும் பொழுது இறந்துட்டாருன்னு தெரியும். அப்படியே என்ன பண்ணாங்க, அவரை கூப்பிட்டு வந்து, அவருக்கு யாருமே கிடையாதுல்ல, ஆனால் அவருடைய டெத்து இடம் அந்த அடக்க ஆராதனைலாம் எக்கச்சக்கமான பேர் வந்திருந்தாங்க. அவரை குறித்து சாட்சி. அவர் ஒரு மர மில்லில் ஒரு சின்ன இடத்துல தங்கியிருந்தார். வாடகைலாம் எதுவும் கிடையாதுன்னு நினைக்கேன். அந்த மர மில் வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்க தான் அந்த அவர் இறந்த விசேஷத்துக்கு சாப்பாடெலாம் போடுவாங்க. ரொம்ப கிராண்டாக அதை பண்ணாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட தேவ மனிதன் எங்கள் வீட்டில் என்ன பண்ணார், வாழ்ந்தார் அப்படின்னு. நம்மள ஒருவேளை அப்படியெல்லாம் சூழ்நிலை வந்தால் என்ன சொல்லுவோம், என்ன ஆண்டவரே உமக்காக உடனே எனக்கு இவ்வளோ பெரிய புண்ணை தந்துச்சு இதே ஆண்டவரே, இப்படி செஞ்சுட்டு இதே ஆண்டவரே. கவலைப்படாத அந்த கேரக்டர், அந்த தேவனுக்குள்ள பலனோட நடக்கிற ஒரு குணம். உண்மையிலே நான் அவர்கிட்ட சொல்லுவேன், பாஸ்டர் நீங்கள் இவ்வளோ வயசு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க, ஊழியம் செஞ்சுருக்கீங்க, இந்த வயது வரைக்கும் நான் வாழ்வேனான்னு என்ன பண்ணாது தெரியாது. உங்களுக்கு இவ்வளோ பெரிய கிருபை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். உண்மையிலேயே நல்ல கேரக்டர் இருக்கும், நல்ல கேரக்டர் இருக்கும். அவர் பேச்சில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் யாரையும் குறை சொல்லியோ எதுவும் ஒதுக்க மாட்டார், நல்லா பேசுவார். அப்படி ஏறும் ஜெபம் பண்ணுவார். அவர் இறந்த பிறகு தான் எங்கள் சர்ச்சில் அந்த சங்கிலி ப்ரேயர் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணியோடு முடிஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணலை, அது 24 ஹவர்ஸாக இல்லை, 12 ஹவரோட நினைச்சு. உண்மையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது, உண்மையாக பின்பற்றும் பொழுது தான் இப்படி வாழ நம்மளால. பாருங்க, யோசித்து பாருங்க, ஏதாவது ஒரு இக்கட்டு வந்துட்டுனா என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவர் என்ன பண்ணலை. உண்மையிலேயே உங்கள் ஜெபம் பலமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு காலம் கர்த்தரை குறை சொல்லவோ துக்கமான காரியங்களை அறிக்கையிடவோ விட மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் எப்படியாவது என்ன பண்ணிடுவார்? காப்பாற்றிடுவார். ஆண்டவர் எப்படியாவது என்ன பண்ணிடுவார்? நடத்திடுவார். ஏன்னா அதுதான் தேவ பலன், அந்த தேவ பலன். அதனால தான் ஒரு மனிதனுக்குள்ள ஜெபத்தில் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இருக்கணும். அபிஷேகம் உள்ள ஜெபம், அனல் மூற்ற ஒரு ஜெபம், அந்த ஜெபம் நல்ல வளர்ச்சி இருக்கணும். அடுத்தது ஜெபத்தில் இருக்கிற இன்னொரு செய்கையை பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுடைய ஜெபத்தில் இருக்கிற இன்னொரு செய்கை. ஒரு மனிதன் ஜெபம் பண்ணுறான், கர்த்தரை தேடுறான், கர்த்தருடைய பலத்தில் நிலைன்னு இருக்கிறான். இன்னும் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும் ஒரு மனிதன்? எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34 8வது வசனம். இங்க சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க? ருசித்து பாருங்க. நம்ம முதல்ல பார்த்தோம், வசனத்துல கடைபிடிச்சு இருக்கிறவன் எப்படி இருப்பான்? செய்வதெல்லாம் வாய்க்கும். ரெண்டாவது, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஜெபம் அப்படி ஃபயரா இருக்கணும், ஃபயரான அனுபவம். மூணாவது இங்க பார்க்குறோம், கர்த்தர் நல்லவருங்கிறத ருசிச்சு பார்க்கணுமா, டேஸ்ட் பண்ணி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவங்க இங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு தான் நீங்க யாரு? கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு பாத்திரம் போல, ஜெபம் குறைவான ஒரு பாத்திரம் போல அப்படி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் யார் அப்படின்னா கர்த்தரை ருசித்தவர்கள். எப்படிப்பட்டவங்க? கர்த்தரை ருசித்தவர்கள். கர்த்தரை ருசித்தவர்கள் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, இந்த கடையில் சாப்பாடு நல்லா இருக்கும். ஏன்? நான் இதுக்கு முன்னாடி எப்போ வந்தாலும் இந்த கடையில் என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். காரணம்னு அங்கே என்ன பண்ணியிருக்கோம்? டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ருசி நமக்கு என்ன பண்ணியிருக்கு? இன்றைக்கும் இதே போல் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய நன்மைகளையே பார்க்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய என்னதை பார்க்கணும்? இப்போ இன்னைக்கு ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒரு காரியம் நடக்கலை, அதையே அறிக்கையிடக்கூடாது. ஆண்டவர் தரல, இதுவரைக்கும் என்ன நடத்தி இருக்கிறார், ஒருவேளை இதில் அவர் சித்தம் இல்லை, அதனால எனக்கு என்ன பண்ணல, தரல, இந்த சிந்தைக்கு வரணும். அதான் கர்த்தரை நான் எப்படி பார்க்குறேன்? நல்லவராகவே பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? நல்லவராகவே பார்க்குறேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்போவுமே எனக்கு எப்படி தான் நல்லவருங்க. ஆண்டவர் எப்படி? நான் இப்படி ருசிச்சு பழத்தா அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க? ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? கொடுத்து வச்சவனா? பாக்கியவான்னா பரிபூர்ணம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பரிபூர்ணம். பாக்கியவான்கிறதுக்கு என்ன அர்த்தம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். பூரணம் அடையாமல் இயேசுகிட்ட இருந்து எதையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் போட்டிருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் பூரணம் அடைவான். இயேசு மேலே நீங்கள் நல்ல நம்பிக்கையாக இருந்து பாருங்கள், எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்கள் என்ன நம்பிக்கையாக இருந்தால் தான் ஜெபம் பண்ணணும். நம்பிக்கை பலமாக இருந்தால் தான் இன்னும் விடாபடியாக என்ன பண்ணணும். நம்பிக்கையாக இருக்கிறவங்க பாருங்கள், 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு காலைல 8 மணிக்கு ஒரு தேவை இருக்கும், 5 மணிலேருந்து மறுபடியும் 7 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க, இந்த காரியத்தில் நன்மையை தாங்க, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடக்கட்டும். இப்படி ஜெபம் பண்ண அவனுடைய நம்பிக்கை எப்படி ஆகுது? அற்புதம் நடக்குதோ இல்லையோ, கர்த்தர் இதை என்ன பண்ணிடுவாரு? ஆசீர்வதித்திருவார். அதனாலதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். எங்க ஊர்ல ஒரு சர்ச் இருக்கும், ஒரு ஹோம் சர்ச், நார்வேலில் மெயினில் இருக்கும். அந்த சர்ச்சில் போய் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். அந்த சர்ச்சில் போய் என்ன பண்ணுவேன்? அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். அங்கே ஜெபம் பண்ணும் பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஜெபம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஜெபம் பண்ணும் பொழுது மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கர ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை,
அங்கே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே நான் எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணணும் அந்த அற்புதம் நடந்துடும். புரியுதா உங்களுக்கு? என்ன ரீசன் அப்படின்னா, நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுறோம், ரொம்ப நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுறோம், அதை என்ன பண்ணுறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அதை என்ன பண்ணுறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அப்போது இன்றைக்கி நம்மளுடைய ஜெப வாழ்க்கை நம்பிக்கையாக இருக்கும் பொழுது பூரணம் அடைகிறோம். ஒன்று. அடுத்தது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் எப்படி இருக்கணும்? ஜெபம் எப்படி இருக்கணும்? எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34:4. இந்த இடத்துல அடுத்தது சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை கவனித்து பாருங்க. நான் கர்த்தரை என்ன பண்ணேன்? தேடினேன். நான் கர்த்தரை என்ன பண்ணேன்? தேடினேன். அவர் எனக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, எல்லா பயத்துக்கும் என்ன பண்ணார்? என்னை நீங்களாக்கினார். அதை முதல்ல போட்டிருக்கு, எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன பண்ணார்? நீங்களாக்கி விட்டார். இன்றைக்கி நமக்குள்ள நிறைய பயம், நிறைய கவலை, நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ரொம்ப கவனிக்கணும். கர்த்தரை தேடினேன். கர்த்தரை என்ன பண்ணேன்? தேடினேன். தேடினேங்கிறதுக்கு ஒரு விசேஷித்த அடையாளம் உண்டு. ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சு. ஒரு பொருள் என்ன பண்ணிருச்சு? காணாமல் போயிடுச்சு. அந்த பொருளை தேடுறதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்? அது தெரிகிற அளவுக்கு அந்த இடத்த ஆயத்தப்படுத்துவான். இப்போ அது இருட்டு அப்படின்னா என்ன பண்ணணும்? விளக்க கொளுத்தணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது தேவன்கிட்ட ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சமுள்ள வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கணும். இதை எதை சொல்லியிருக்கு அப்படின்னா, வசனம். நான் கர்த்தரை தேடுறதே எப்படி? வசனத்தின் மூலமாக நடக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கர்த்தரை என்ன பண்ணுறேன்? பெற்றுக்கொள்ளுகிறேன். அதனால தான் போட்டிருக்கு, நான் கர்த்தரை தேடினேன், எனக்கு என்ன பண்ணார்? செவி கொடுத்தார். அப்போ நல்லா உங்களை கவனித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரை தேடி அவர் செவி கொடுக்கறத என்ன பண்ணுவீங்க? அறிந்து கொள்ளுவீங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, எல்லா பயத்துக்கும் நான் என்னென்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணனோ எல்லாத்துலேயும் எனக்கு என்ன பண்ணார்? ஆசீர்வாதத்தை தந்தார். நேற்றைக்கு ஒரு காரியத்திற்காக ஒரு ப்ரேயர் ஒரு வீட்டில் வச்சு தேசத்துக்காக ஜெபம். அப்போ அந்த ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஜெபம் முடிஞ்சு சில ஊழிய ரீதியான காரியங்களை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாரு? ஊழியம் செய்கிறாரு, இப்படியெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு. அப்போது நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? நான் என்னுடைய தனி ப்ரேயரில், ஆண்டவரே நானும் ஊழியத்தில் வளர்ச்சி அடையணும், இன்னும் பலனடையணும், எனக்கு என்ன பண்ணுங்க வாசல். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பாதை வேறு மாதிரி வச்சுருக்கிறேன். இன்னொரு காரியம் காண்பிக்கும் பொழுது அது மேலே என்ன பண்ணாத? ஆசைப்படாது. நான் உனக்கு என்ன கொடுத்துருக்கனோ அதுக்குள்ளே தான் என்ன பண்ணுறேன்? கொண்டு போயிட்டே இருக்கிறேன். அதுக்குள்ளே தான் என்ன பண்ணுறேன்? கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அப்போது ஆண்டவர் நமக்கு தேவையானதை கட்டாயம் என்ன பண்ணுவார்? தருவார். அவர் பேசுகிற வரைக்குமாவது நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். நம்ம ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருந்து என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் பதில் கொடுக்கல, ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கல, இல்லை ஆண்டவர் நமக்கு அதை தரல, எதுவும் செய்யலைன்னா என்ன பண்ணிடுறோம்? புலம்பிகிட்டே போயிடுறோம். ஜெபத்துக்கு என்ன வரல? பதில் வரல. ஜெபத்துக்கு என்ன வரல? நன்மையே நடக்கலை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? எனக்கு அற்புதமே நடக்கலைன்னு போயிடுறோம். அதில் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறாரு, ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறாரு. எது தேவை, எது தேவையில்லை. அப்போ ஆண்டவர் பேசுகிறார், நான் உன்னை எதுக்காக எடுத்திருக்கிறேன் அப்படி யோசிக்கிறேன். ஒன்று இன்னென்ன காரியத்தை எடுத்திருக்கிறேன், இந்தந்த காரியத்துக்கு வச்சுருக்கிறேன். அது உன் பகுதியே இல்லை, உன்னுடைய பாதையே இல்லை. அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற? ஆண்டவரே என்னை இப்படியும் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அது உன்னுடைய பாதையே இல்லை. கொடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த வேலை என்ன பண்ண முடியும்? கடந்து போக முடியும். அப்போ கவனித்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம கூட சில வேலைகள் அப்படியெல்லாம் ஆசைப்பட்டிருப்போம், சில வேலைகள் அப்படி ஒன்று நடக்கலைன்னு என்ன பண்ணிடுறோம்? கவலைப்பட்டுடுறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா பயத்துக்கும் என்னென்ன பண்ணுறாராம்? நீங்களாக்குறார். பயங்கள் எப்பெல்லாம் வருது, பயங்கள் எப்பெல்லாம் சம்பவிக்குது, நல்லா கவனிக்கணும். எங்கெல்லாம் ஜெபம் இல்லையோ அங்கெல்லாம் பயம் வந்துடும். ஜெபம் இல்லாத இடத்துல என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு மாற்றத்தை தர்றாரு. ஜெபம் வளர்ச்சி அடைய 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 என்ன உண்டாகுது? பயத்திலிருந்து ஜெயம் கொள்ளுகிறோம். பயத்தை மாற்றத்தக்கதாக, பயம் இல்லாமல் தைரியமாக நடக்கத்தக்கதாக. அதனால தான் ஜெபத்தை எப்படியெல்லாம் வளர்த்துக்க முடியுமோ அதுக்கெல்லாம் நம்ம ஆயத்தப்படணும். நைட்டு ஜெபம், காலையில் ஜெபம், அதிக நேரம் தரித்திருந்த ஜெபம், முழங்கல்ல ஜெபம், அதை எப்படி 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 கொண்டு வரணுமோ என்ன பண்ணணும்? பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கத்தில் நமக்கு அவிசுவாசமாக பேசுகிறவர்கள் எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கத்தில் நம்மளை
வெறுக்கிறவர்கள், அதாவது நம்ம அன்பு காட்டுவோம் ஆனால் அந்த அன்பை அற்பமாக எண்ணுகிறவர்கள் ஒரு பக்கத்தில் எழும்புவாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், ஒன்றையும் பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒன்றையும் பார்த்து நம்ம கவலைப்பற்றக்கூடாது. ஏனென்றால் தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்டதுன்னா நமக்கு ஏற்றதை தருவார். அதனால தான் நம்ம இன்னைக்கு பயப்பட்டு இருக்கிறோமா, கவலைப்படுறோமா, சோர்ந்து போகிறோமா, அதற்கு காரணம் நம்மளை அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நம்ம இன்னும் என்ன பண்ணலை, அதிக நேரம் ஜெபத்தில் என்ன பண்ணலை, பார்க்கல. அடுத்தது அங்கே 6வது வசனத்தை வாசிங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஏழை கூப்பிட்டான். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, முதல்ல சொல்லப்பட்டிருக்கு நான் கர்த்தரை தேடினேன். அடுத்தது இங்கே போட்டிருக்கு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் என்ன பண்ணார், நீங்களாக்கி ரட்சித்தார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கர்த்தரை ஒரு மனுஷன் என்ன பண்ணணுமா, இந்த ஏழை கூப்பிட்டான். அப்போ அடுத்த காரியம் என்னதான் இருக்கு, தேவனை நோக்கி பார்க்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஏழை கூப்பிட்டான். நிறைய வேளைகளில் இயேசுவுக்கு முன்பாக தாழ்மை பண்ணி நம்மளை தாழ்த்துகிற அனுபவம் இருக்கணும். அது ஜெபத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தாழ்மை அப்படின்னு என்ன தெரியுமா, நல்லா கவனிச்சு பாருங்க. யாரெல்லாம் இயேசுகிட்ட போய் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நான் அந்த காரியத்தை கேட்க தகுதி இல்லை, இந்த நன்மையை பெறக்க தகுதி இல்லை, ஆனால் கிருபை பாராட்டுங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்கும் பொழுது அவன் ஜெபம் தாழ்மையாக போகுது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவன் இயேசுகிட்ட போய், ஆண்டவரே நான் ஒரு குழந்தை, ஆண்டவரே இந்த குழந்தையை நேசித்து என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, எனக்கு என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு தெரியல ஏசப்பா, நான் செய்கிற காரியம் எனக்கு வருமானத்தை கொண்டு வரல, என்ன நான் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லாதவனாக இருக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க. இப்படி ஒருத்தன் ஏசிட்ட கேட்கும் பொழுது என்ன உண்டாகும் தெரியுமா, நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்க, குழந்தைகளை போல தன்னை ஒருவன் தாழ்த்தாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணுறதில்ல, பிரவேசிப்பதில்லை. நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு 3 பிள்ளைங்க இருக்குது, ஒரே ஒரு பிள்ளை மட்டும் 4ஆம் கிளாஸ் படிக்கு, மற்ற 2 பிள்ளைகளும் 10, 12 படிக்கு. இதில் எந்த பிள்ளைகள் வர்றதுக்கு லேட்டாச்சு இல்லை வெளியே போனதை காணும்னா தேடுவோம்? சின்ன பிள்ளை. ஏன் அப்படின்னா அதுக்கு வெளியே பேசிக்கிட தெரியாது, வெளியே என்ன நடக்குங்கிறது தெரியாது. அதுக்கு மேலே ரொம்ப கனம் பண்ணுவோம், ரொம்ப கவனம் செலுத்துவோம். இதே போல தான் இயேசுகிட்ட நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை தாழ்த்தி அர்ப்பணித்து, ஆண்டவரே இது எனக்கு வராது, இந்த காரியம் எனக்கு தெரியாது, எனக்கு இன்னும் உதவி செய்யுங்க, எனக்கு இன்னும் கிருபை செய்யுங்கன்னு கேட்குறோமோ, அப்போ ஏசப்பா நிறைய மாற்றத்தை என்ன பண்ணுவார், தருவார். அப்போ நம்ம ஜெபத்தில் ஒன்று நம்மளை தாழ்த்தி, நம்மளை எப்போதும் தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் தாழ்த்துகிற, அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற நீங்கள் வார்த்தையை காண்பிக்கணும். அவன் சொல்லலாம், அவன் வானத்துக்கு அண்ணாந்து பார்க்க தன்னை துணியாமல் என்ன பண்ணணும், பாவியான என்மேல் என்ன பண்ணும், கிருபையாயிரும். இன்னைக்கு உங்களுடைய ஜெபங்களில் யாருக்கெல்லாம் தாழ்மையாக தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ண தெரியும், நம்மளும் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ண தெரியும், தாழ்த்தி ஜெபம் பண்ணுற பழக்கங்கள் வச்சுருக்கிறோமா? ஒரு மணி நேரம் நம்மளை தாழ்த்தி தான் ஜெபம் பண்ணணும், அப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ண தெரியும், பட் ஒரு மணி நேரம் எப்படி தான் ஜெபம் பண்ணணும், நம்மளை தாழ்த்தி தான் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் நமக்கு தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? சும்மா சொல்லுவோம், ஆண்டவரே என்னால் முடியாத, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தில் எனக்கு உங்கள் அற்புதம் செய்யுங்க, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுற ஜெபம் ஒன்று. ஆனால் தாழ்த்தி மட்டுமே ஜெபம் பண்ணணும், தாழ்த்தி மட்டுமே தான் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபத்தை என்ன பண்ணுவார், விரும்புவார். இந்த ஜெபத்தை செய்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார். அதனால தான் சொல்லி, தாழ்மையில் உனக்கு நான் என்ன பண்ணுறேன், கிருபை அளிக்கிறேன். அப்போ நம்மளுடைய ஜெபம் அதிக நேரம் தேவ சமூகத்தில் தாழ்த்தக்கூடிய திறன், தாழ்த்தி ஜெபிக்கக்கூடிய அந்த ஞானம், அந்த ஜெப காரியங்கள், இது நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும், நாம் சுதந்திரிக்கணும். அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, 10வது வசனத்தை வாசிங்க. அடுத்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன உண்டாகாது, ஒரு நன்மையும். சரி, இப்போ நம்மளை அப்படியே வச்சு பாருங்க, நம்முடைய ஜெப வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
நம்ம இன்னும் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், அந்த நன்மை பெற்று கொள்ளத்தக்கதாக ஜெபம் பண்ணுறோமா, நம்ம அவ்வளோ நேரம் ஒதுக்குறோமா, அவ்வளோ நேரம் நின்று ஜெபம் பண்ணுறோமா. கடந்த நாட்கள்லாம் நிறைய நெருக்கங்கள் வரும். அதாவது டெய்லி ஊழியத்துக்கு போவேன், டெய்லி என் தேவைகள் சந்திக்கப்படும். ஆனாலும் அடுத்த நாளுக்கு இன்னைக்கு நைட் வந்து என்ன தான் யோசிப்பேன், ஐயோ நாளைக்கு இவ்வளோ தேவை இருக்குது, நாளைக்கு இதை செய்யணுமே, நாளைக்கு இங்கே பணம் கொடுக்கணுமே, இப்படி என்ன இருக்கும் அடுத்த எதிர்பார்ப்பு. எப்படி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நீர் இல்லாட்டா என்னால் முடியவே செய்யாத ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது இறங்கிருங்க. நான் ஒருவேளை ஊழியம் செய்கிறத பார்த்தா நீங்கள் ₹1 கூட எனக்கு என்ன பண்ண முடியாது, தரவே முடியாது. நீங்கள் அதெல்லாம் தாண்டி நான் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். எனக்கு எதுவுமே முடியாது, இவனுக்கு எதுவுமே கொடுக்கறதுக்கு லாக்கி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆசீர்வதிச்சிடணும். நீங்கள் என்னென்ன பண்ணிடணும், வழி நடத்திடணும். நான் உங்களை நம்பி இருக்கிறேன், உங்களை இதுன்னு இருக்கிறேன், உங்களுக்கு பிரியமாக நடந்தேன்னா நான் நடக்கவே இல்லை ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு என்ன பண்ணுங்க, இரக்கம் செய்யுங்க. நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் தாழ்த்துறோமோ அப்போ தேவனிடத்துலேருந்து என்ன பெறுறோம், நன்மைகளை பெறுகிறோம். அந்த நன்மை ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணுது, கொடுக்குது. இப்படி ஒரு மனுஷன் வரும் பொழுது அவனுக்கு தேவன் என்ன வார்த்தையை கொடுக்கிறார், என்ன வார்த்தையை கொடுக்கிறார். 11வது வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளை வந்து எனக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், போதிப்பேன். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுக என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் எனக்கு செவி கொடுங்க. இந்த வார்த்தை வேத வசனத்தை குறிக்குது. ஒரு மனிதன் வேத வசனத்துக்கு செவி கொடுப்பான், ஆனால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவத்தில் என்ன பண்ணுவான், வாழ்வான். கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன, அதாவது ஒரு ஆள் வரும் பொழுது பயந்து நடுங்கி இருக்கிற வாழ்க்கை அல்ல, வேத வசனத்தை மீறாமல் நடக்கிறது தான் பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம்னு என்ன அர்த்தம், ஆண்டவர் சொல்கிறார், நீ நிறைய பைபிள் வாசி, அதுக்கு அப்படியே என்ன பண்ணுறான், கீழ்ப்படுகிறான். நீ என்ன பண்ணாத, தேவையில்லாத எங்கேயும் போய் நிற்காத. அவன் கரெக்டாக வேத வசனத்துக்குள்ளே என்ன பண்ணிடுறான், அவன் வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் வெளியே போகிறதில்ல. இதெல்லாம் அவனுக்கு எதோ கொண்டு வருது அப்படின்னா ஞானத்தை கொண்டு வருது, ஞானமாக நடக்கிறான். புரியுது உங்களுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னா இந்த வசனம் சொல்கிறபடி அவன் நிற்கிறதுனால அவன் ஞானவானாய் மாறுறான். புரியுது உங்களுக்கு. இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு இடத்துல ஒரு ஆள் வேலை பார்க்காரு, அவர் கூட வேலை பார்க்குறவங்களாம் ஏதோ ஒரு குறைகளில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கேரக்டர், கோபம், எரிச்சல், ஏதோ உலக அதை எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஏற்றாப்புல வாழ்வாங்க. இப்போ ஒரு ஆள் அதில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆள் இருக்கிறார். அவர் என்ன பண்ணணும், வேலை காரியங்கள் அளவுக்கு அதிகமாக பேசவே கூடாது. அவர் பேசிட்டு அவருடைய காரியங்களில் கரெக்டாக இருக்கும் பொழுது அவர் நடக்க எப்படி காணப்படும், ஞானமாய் நடக்கிறார். அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதனால தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கு, பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அப்போ ஒரு வாழ்க்கையில் ஜெபம் எப்படி அவசியமோ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது அவ்வளோ அவசியமாக இருக்குது. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்மளை நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவார், மாற்றத்தை தருவார், அற்புதங்களை செய்வார், அதிசயமாக நம்மளை என்ன பண்ணுவார், நடத்துவார். அப்போ நம்மளை கவனிக்கணும், நாம் கர்த்தருக்குள் வாழ்கிறோமா, கர்த்தருக்குள்ளே நிற்கிறோமா, கர்த்தருக்குள்ளே பலப்படுகிறோமா, கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுகிறோமா. அதான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கு, நீங்கள் யாருக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு செவி கொடுங்க. அதான் நம்ம இன்னைக்கு முதல் வார்த்தை பார்த்தோம், நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு செவி கொடுத்தார். ரைட். எப்படி ஒரு மனிதன் எப்போ ஆசீர்வாதம் உண்டாகணும், வசனத்தின்படி நடக்கும் பொழுது அவன் என்ன பண்ணும், செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ரெண்டாவது அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா அதாவது ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கணும், பலமாக இருக்கணும். மூணாவது ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள வளர்ச்சி அடைகிற வாழ்க்கை இருக்கணும். கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும், வளர்ச்சி அடைகிற வாழ்க்கை. இதை குறித்து பார்ப்போம், எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14:27.
இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன், கொடுக்கிறேன். நம்ம இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு மனிதனுக்கு சமாதானம் கொடுக்கிறாராம். எப்படிப்பட்ட சமாதானம்? என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். இயேசுடைய சமாதானம்னா என்ன? இதை குறித்து ஒரு விரிவாக பார்க்க போகிறோம். மூணாவது நம்ம பார்க்குற காரியம் இயேசுடைய சமாதானம். இயேசுடைய சமாதானம்னா எப்படி இருக்கும்? நல்லா கவனிக்கணும். இயேசு எந்த இடத்துலையும் பதட்டப்பட மாட்டார். இயேசு எந்த இடத்துல என்ன பண்ண மாட்டார்? பதட்டப்பட மாட்டார். இயேசுகிட்ட வந்து ரொம்ப குடஞ்சு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான. அதில் ஒரு கேள்வி கேட்பான, ராயனுக்கு வரி செலுத்தலாமா செலுத்தக்கூடாதா? உடனே அவர் சொல்லுவார், உங்களிலேருந்து ஒரு காயின் எடுத்துகிட்டு வாங்க, இதில் ஒன்று யார்? ராயனுடையது. ரைட், ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையது என்ன பண்ணுங்க? தேவனுக்கும் செலுத்துங்க. அப்போ அவருடைய ஞானமுள்ள பேச்சு. என்னுடைய சமாதானங்கிறது என்னது? பதட்டம் இல்லாத ஒரு செய்கை. அடுத்தது பாருங்க, இயேசு அடுத்தது செய்கிற ஒரு காரியம். இயேசு ஒரு வீட்டில் போதிச்சுக்கிட்டு இருப்பார். அங்கே ஒரு அம்மா, ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய கால் தலைமையிலெல்லாம் என்ன பண்ணும்? அந்த ஒரு தைல குப்பியை உடச்சி ஊற்றின உடனே அவர் என்ன பண்ணுவார்? அந்த மகளுடைய பாவங்களெல்லாம் மன்னிப்பார். நம்ம இதை பைபிளில் படிச்சிருக்கோம். இப்போ பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இவள் எப்படிப்பட்டவள். இன்னொருத்தன் அதில் சிந்திப்பான், இதை 300 பணத்துக்கு என்ன பண்ணியிருக்கலாம், விற்றுருக்கலாம். அப்படி நிதானமாக ஒவ்வொரு ஆளுக்கும் பதில் கொடுப்பார். ஒருத்தனை நினைப்பார், இவளை என்ன பண்ணாத, தடை பண்ணாத, நான் சிலுவையில் ஏறதுக்கு இது என்னவா இருக்குது? வேத வசனப்படி எங்கெல்லாம் அந்த வசனத்தை வாசிக்கிறாங்களோ இவளை என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. ஓகே, ஒன்று. அடுத்தது அந்த வீட்டில் இருக்கவன் நினைப்பான், தொடர்றது யாருன்னு என்ன பண்ணியிருப்பார்? இவர் கண்டுபிடிச்சிருப்பார. அடுத்தது சொல்லுவார், இவ செய்த அநேக பாவம் என்ன பண்ணிட்டு மன்னிக்கப்பட்டது. 2. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவள் மன்னிக்கப்பட்டுட்டு அவள் அந்த இடத்த விட்டு போகிறாள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த இடத்துலையும் இயேசு பதட்டப்பட்டதே இல்லை. இயேசு எந்த இடத்துலையும் சாரி கேட்டிருக்காரா? சாரி என்ன புரியுமா? நம்ம ஒன்று தப்பாக பேசியிருப்போம், சொல்லுவான், நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னென்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க. இயேசு எங்கேயும் அப்படி கேட்டதே இல்லை. அவ்வளோ தெளிவாக என்ன பண்ணுவார்? பேசுவார். அவருடைய செய்கை. இன்னும் பாருங்கள், இயேசுவை சிலுவையில் அறையிற அந்த கடைசி தருணத்தில் பிலாத்து சொல்வார், இதோ மனிதன், இதோ என்ன பண்ணுறாரு. இதை வந்து மூல உபதேசத்தில் என்ன போட்டிருக்கோன்னா, இவன் தான் மனிதன் காட்டுவார். நம்மெல்லாம் மனுஷன் கிடையாது. ஏன்னா நீங்கள் இவனை வந்து என்ன பண்ணியிருக்கிய, முள்முடியை தரித்து வச்சுருக்கிறிய, உடம்பெல்லாம் அடித்து கிழிச்சு வச்சுருக்கிய, விடிய நைட்டு பிடிச்சி விடிய காலையில் மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிய, கொடுமைப்படுத்தியிருக்கிற. இவர் எப்படி இருக்கிறார்? இன்னும் அப்படியே அமைதியாக, யாருக்கும் பதட்டமாக பதில் கொடுக்கலை, பயப்படலை, கலக்கமாக இருக்கலை. அதை பார்த்து சொல்கிறார், இவன் தான் என் மனுஷன், இவன் தான் என்னது மனுஷன். நமக்கு இதில் ஒரு பிரச்சனை வந்தாலே என்ன செஞ்சுருப்போம்? பேதுருவை பார்த்து ஒருத்தர் கேட்குறா, நீரும் அவரோடு இருந்தவர் தானே, உன்னை நான் அவரோட பார்த்துருக்கிறேனே. உடனே பயம் வந்துச்சு, எப்பப்பா அவர் எனக்கு தெரியவே செய்யாது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வச்சுருக்கான், ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கு, நீ அவரோட தான், சத்தியமாக அந்த ஆளை யாருன்னே தெரியாது. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறான், உண்மையிலே எந்த சந்தேகமும் இல்லை, இவன் தான். அப்போ உடனே சொல்கிறான், அவன் எவனே தெரியாது, அப்படி சபிக்கெல்லாம் செஞ்சான். சபிக்க என்னது? சே, இவனை வச்சு என்ன இதுங்கிறவே என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. என்ன பேசினாரோ தெரியாது, பட் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சபித்தார். சத்தியம் பண்ணவும் என்ன பண்ணார்? தொடங்கினார். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு பேதுரு என்ன அடைஞ்சாரு? பதட்டம் அடைந்தார். இயேசுவை பாடுகளுக்குள்ளேயே நிறுத்தி வச்சிருக்கு. அவர் பதட்டம் அடையவே இல்லை. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன பண்ணுறேன். நம்ம வீட்டில் நிறைய மிஸ்டேக் போடுறக்கும், நிறைய மாம்சத்தில் செய்கிறக்கும் காரணம் என்ன தெரியுமா? பதட்டம் அடைஞ்சிருவோம். பிரச்சனை வரையும் என்ன பண்ணிடுவோம்? பதட்டம் அடைஞ்சிருவோம், குழம்பிடுவோம். அதனாலேயே நிறைய வேலைகள் என்ன பண்ணுறோம்? தப்பான தீர்மானம் எடுக்கிறோம். தேவன்கிட்ட ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறோம். பண தேவையோ ஏதோ ஒன்று, ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், நான் உனக்கு தருவேன்னு சொல்லி காத்து இருந்துகிட்டே இருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரத்தில் பணம் தேவை, இவ்வளோ நேரம் ஆச்சு, பணம் கிடைக்கல, இன்னும் கொஞ்ச நாளில் ஆள் வந்துடும். உடனே யார்கிட்டையாவது போய் வாங்க போகிறோமா? யார்கிட்டையாவது கேட்க போகிறோமா? ஏன் போகிறோம் அப்படின்னா நமக்கு இன்னும் என்ன இல்லை, அந்த சமாதானம் இல்லை. வசனம் சொல்லுது என்னுடைய சமாதானமே. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலை பெறணும் அப்படின்னா இயேசு எப்படியெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கையாண்டார்.
ஒவ்வொரு பிரச்சனையும் என்ன பண்ணார், எப்படி கையாண்டார், அதைத்தான் போட்டிருக்கு. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5:7. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்கள். அதனால தான் தொடக்கத்தில் பார்த்தோம், நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு மனிதனுக்கு சமாதானம் சரியாக இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனா மாறுவான்னா, அவன் கஷ்டம் வரும் பொழுது பாரத்தை எங்கே வைப்பான், கர்த்தர் மேலே. அதான் போட்டிருக்கு, அவர் உங்களை விசாரிக்கிறவனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம். நல்லா கவனிக்கணும். கவலை அப்படின்னா எப்போ கவலைக்கு ஒரு வல்லமை இருக்குன்னு நீங்கள் உணர முடியும் தெரியுமா? அந்த கவலை உங்களை ஜெபிக்க விடாமல் தடை பண்ணதில்லை. கவலை உங்களை ஜெயிச்சிட்டுன்னு அர்த்தம். கவலை ஒரு போராட்டமாக எழும்பிட்டுன்னு அர்த்தம். நீங்கள் கவலைப்படுறதுனால அப்படியே சோர்ந்து போய் பைபிளும் படிக்கலை, ஜோமும் பண்ணாமல் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்கள, கவலை உங்களை முடக்கிட்டுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கவலை ஒரு மனிதனை கர்த்தரட்டத்தில் போக விடலை அப்படின்னு. அதனால தான் போட்டிருக்கேன், நான் ஒன்று என்ன பண்ணுறேன், விசாரிக்கிறேன். பைபிளில் பாருங்கள், 38 வருடமாக ஒருத்தன் குளத்தங்கரையில் கிடக்கிறான். ஏசு பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஏசு தேடி போகிறார், போய் விசாரிக்கிறாரு. எப்படி விசாரிக்கிறாரு? நீ குணமடைய விரும்புகிறாயா? ஆமாம். யாரையும் விடுறதுக்கு என்ன இல்லை, ஆள் இல்லை. ஒருவேளை நான் கஷ்டப்பட்டு உள்ளே போனாலும் வேற யாராவது என்ன பண்ணிடுறாங்க. சரி, ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணு, படுக்கை விட்டு எழுந்து போ. எப்படி விசாரிக்கிறவர் கவனித்து பாருங்க, எப்படி அவர் நலம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்மளை கவனிக்கணும். இன்னைக்கு ஜெபமோ நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களோ நம்மளை அப்படியே முடக்கி வச்சிருக்குன்னா, நம்மகிட்ட இருக்கிற கவலைகள் நம்மளை என்ன பண்ணிருச்சு, ஜெயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை கவலை இருக்கு, ஆனாலும் நான் தொடர்ந்து ஜெபம் பண்றேன்னா, கவலை உங்களுக்கு கீழே தான் என்ன பண்ணுது, இருக்குது. இன்னைக்கு நம்மளை கவனிச்சு பாருங்க, ஜெபம் குறைஞ்சிட்டு, தேவனை தேடுறது குறைஞ்சிட்டு அப்படின்னா, இந்த மாதிரி போராட்டம் உங்களை அதிகரிச்சுட்டு அப்படின்னா, நீங்க அந்த கவலையை வளர விட்டுட்டீங்க. சங்கீதம் 55:22 போட்டிருக்கோம், கர்த்தர் மேல் என்ன பண்ணிரு, பாரத்தை வைத்து விடு. இந்த கவலை கொஞ்ச நேரம் கழிச்சு என்னவா மறந்துடுமா, ஒரு வெயிட்டா மாறும். சுமக்கிற வெயிட் இல்லை, ஆனால் அது உங்களை உட்கார வச்சிரும். அந்த வெயிட் உங்களை அழ வச்சிரும். அந்த வெயிட் உங்களை அவிசுவாசமா பேச வச்சிரும். அந்த பாரம் உங்களை இயேசு விட்டு தள்ளி போ, வாழாதன்னு கூட என்ன பண்ணிரும், சொல்லிரும். புரியுதா உங்களுக்கு? ஒரு முறை ஒரு கேன்சர் வியாதி உள்ளவர், அவர் இறந்துட்டாரு. வியாதியில் இறக்கல, தற்கொலை பண்ணி இறந்துட்டார். அந்த அந்த பெயின் தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாரு, யோசித்து பாருங்க. அப்போ கேட்டேன், இவ்வளோ வலி இருக்குமா அப்படின்னு. அப்போ அதை குறித்து சொன்னாங்க, அந்த வலியை என்ன பண்ண முடியாதான், கண்ட்ரோல் அப்படின்னு. அதை அவ்வளோ துடிச்சிருவாராம் வழியில். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு 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 வியாதி ஒரு மனிதனை அவ்வளோ பலமாக என்ன பண்ணுது, முடக்கி போடுது. அவ்வளோ பலமாக என்ன பண்ணுது, முடக்கி போடுது. அப்போ கவனிச்சு பாருங்க, நம்மகிட்ட இருக்கிற இந்த கவலையும் போராட்டம் அப்படிதான். நம்ம அதான் சொல்லி கர்த்தர் மேல் வைத்து விடு அப்படின்னா என்ன அர்த்தம், என் கவலைகளை அங்கே வச்சுட்டா எனக்கு சமாதானத்தை தருவார், வாக்குத்தத்தத்தை தருவார், நான் செய்வேன் உறுதிப்படுத்துவார். நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது வாசல் என்ன பண்ணுவார், திறந்து தருவார். நம்ம அப்படியே முழங்கால் போடலாமா? இன்னைக்கு ஆண்டவர் நெருக்கத்தை உங்களுக்கு என்ன பண்ண போறாரு, மாற்ற போகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் கவலையை விசாரிக்கிறேன், உன் பாரத்தை என்ன பண்றேன், மாற்றுறேன், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு என்ன பண்றேன், தர்றேன். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கத்தின் வல்லமை, அன்பின் வல்லமை, இயேசு இன்னைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை குறித்து பேசுகிற வார்த்தை அதுதான். நீங்கள் எந்த மட்டும் கவலையாக இருப்பீங்க, துக்கமாக இருப்பீங்க, பாரத்தோடு இருப்பீங்க, வேதனையோடு இருப்பீங்க, வருத்தத்தோடு இருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு மாற்றத்தை கட்டளையிட போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு அன்பை கட்டளையிட போகிறார். எவ்வளோ பிரயாசப்பட்டுட்டேன், இன்னும் நான் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன், இன்னும் நான் பாடுகள்
துன்பங்களை தான் அனுபவிக்கிறேன், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப மனக்கவலையாக இருக்குது, என்னால் முடியலை, என்னால் சமாளிக்க முடியலை, என்னால் அந்த வேதனையை தாங்க முடியலை, என்னால் அந்த போராட்டத்துக்குள்ளேருந்து எழும்பி வர முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். ஒவ்வொருவரும் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இலை உதிராத மதுரத்தை போல செய்கிறதெல்லாம் வாய்க்கணுமா? வசனத்துக்கு இடத்துல திரும்புங்க, தேவ வார்த்தைக்கு நேராக திரும்புங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெப வாழ்க்கை ஒரு அக்னியை போல இருக்கட்டும், பற்றி எரிகிற ஒரு அக்னியை போல இருக்கட்டும். கர்த்தர் அதை உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டவருடைய மகிமையின் வல்லமையை பலப்பட முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த ஏழை கூப்பிட்டான், என்னுடைய பயங்களுக்கு நீங்களாக்கினா. கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ணுங்க, ருசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றார், தேடுகிற ஒருவருக்கும் நன்மை குறைபடுறதில்லை. இந்த நாளில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். என் பிள்ளைகள் பலனடையணும், என் பிள்ளைகள் திடப்படணும், என் பிள்ளைகளுடைய கவலைகள் மாறணும். இன்னைக்கு நீங்க எதுலெல்லாம் துக்கமா இருக்கிறீங்க, எதுலெல்லாம் வருத்தமா இருக்கிறீங்க, எதுலெல்லாம் வேதனையோடு இருக்கிறீங்க, எதுலெல்லாம் போராட்டத்தோடு இருக்கிறீங்க, எந்த காரியம் உங்களை ரொம்ப கவலைக்குள்ள கொண்டு போகுது, எந்த காரியம் மிகுந்த வேதனைக்குள்ள கொண்டு வருது, அழணும்னு நினைக்கிறேன், அழ முடியல, அவ்வளோ வேதனை. என்னைக்கு தான் இந்த போராட்டத்திலேருந்து நான் விடுதலை பெறுவேணும், என்னைக்கு தான் இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெறுவேணும். ஆண்டவரே, ஒன்றை சமாளித்து அடுத்தது வருது. ஆண்டவரே, ஒரு பிரச்சனையை தீர்த்து வெளியே வர்றதுக்குள்ள அடுத்த பிரச்சனை என்னை பார் என்று சொல்லுகிற அளவுக்கு நான் அவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறேன். சப்பா, ஒரு கட்டத்தில் தோணுது, நான் உங்களை விட்டே போயிடுவேணும், இந்த ஜப வாழ்க்கையை நான் முற்றிலுமாக இழந்துருவேணும். ஆண்டவரே, எனக்கு கிருபை பாராட்டுங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு உங்கள் நன்மையை வெளிப்படுத்துங்க, எனக்கு உங்கள் தயவை வெளிப்படுத்துங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே உங்கள் கிருபை இறங்கட்டும். பாருங்க, ஒரு காலங்களில் எவ்வளோ துதிச்சிங்கல்ல, இன்னைக்கு அந்த பாரமோ இல்லை, ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த பலமுள்ள அன்பு குறைந்ததுனால இன்னைக்கு நம்மளால சரியா துதிக்க முடியல, சரியா தேவனை மகிமைப்படுத்த முடியல. அந்த சத்தம் ஆக்டிவாக இருக்கிற அந்த துதி சத்தம் இன்னைக்கு குறைந்து கொண்டதாய் காணப்படுகிறது. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டும், ஆண்டவரே, எனக்கு இரக்கம் பாராட்டும். இன்னைக்கு உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் பேசுகிறார், உங்க துக்கங்களை மாற்றும்படியாய் ஆண்டவர் பேசுகிறார், உங்க கண்ணீரை துடைக்கும்படியாய் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு கிருபை பாராட்டுவீராக, ஆண்டவரே, உங்க வல்லமை வெளிப்படுத்துவீராக. இஸ்ரவேலின் ராஜாவுடைய பலன் என்னை நிரப்பட்டும், எல்லா கட்டுகள், எல்லா தடைகள், எல்லா தகப்பனே, எல்லா போராட்டங்கள் மாறட்டும். ஆண்டவரே, நீர் என்னுடைய பாரத்தை மாற்றுகிறவர். ஆண்டவரே, நீர் என்னை விசாரிக்கிற கர்த்தர். இந்த வேளைகளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசாரிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவ அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உங்கள் கரங்களில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், உங்கள் கிருபைக்குள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய வல்லமை இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த நாளிலும் உன்னோடு நேசித்ததுனாலே இந்த வார்த்தை மூலமாக உன்னோடு பேசுகிறேன். இன்னும் இருதயம் திறக்கப்படலையோ, இல்லை இன்னும் இருதயம் வேதனை நிறைந்ததாய் காணப்படுகிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பரிபூர்ண கட்டளையிடுகிற கர்த்தர், நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற கர்த்தர், நான் உனக்கு இரக்கங்களை கட்டளையிடுகிற கர்த்தர். நான் உன் மேல வைத்திருக்கிற அன்பு பெரியது, நான் உன் மேல வைத்திருக்கிற இரக்கம் பெரியது. அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, என்னை விட்டு விலகிறாதீங்க ஆண்டவரே, என்னை மறந்துடாதீங்க ஆண்டவரே. உங்க கிருபையின் பலன் என்னை தாங்கி கொள்ளட்டும் தகப்பனே, உங்க கிருபையின் பலன் என்னை தாங்கி கொள்ளட்டும்ப்பா, உங்க மகிமையின் பலன் என்னை தாங்கி கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், உங்க பலத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், உங்க சமாதானத்துக்குள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய மகிமையான கரங்கள் பிள்ளைகளை தேற்றும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே, தேற்றும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. உங்க இரக்கங்களின் வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்க தயவின் வல்லமை பிள்ளைகளை தொடட்டு ஏசப்பா, தொடட்டு ஏசப்பா, தொடட்டு ஏசப்பா. பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன்.
பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறேன். கவலையும் துக்கங்களும் பிள்ளைகளை விட்டு மாறட்டும். வேதனைகளும் கண்ணீர்களும் பிள்ளைகளை விட்டு மாறட்டும். அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசினதற்காக நன்றி. மெய்யாகவே இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. என் மீது உங்க கிருபை வெளிப்படுவதற்கு நன்றி. எனக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு நன்றி. இன்னும் தயவு வெளிப்படுத்துவதற்கு நன்றி. உங்க தயவின் கரங்கள் என் கட்டுகளையும் போராட்டங்களையும் மாற்றட்டும். என் வேதனைகளை மாற்றட்டும். ஆண்டவரே என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். நான் தகப்பனை நடக்க முடியாத ஒரு பாத்திரம் போல இருக்கிறேன். ஆண்டவரே என்னால இந்த நன்மையை பெற முடியாது. என்னால இந்த சமாதானத்தை பெற முடியாது. நீர் எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. நீர் எனக்கு பலனின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. பிள்ளைகள் எல்லாரும் மேலே உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆவியானவருடைய கரங்கள் வெளிப்படட்டும். ஆவியானவருடைய கிருபை வெளிப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே ஒரு நிமிடம் சொல்லுங்க, என்னை ஜெபத்தில் இன்னும் பலப்படுத்துங்க ஏசப்பா. நான் சின்னதோ பெருசோ உமோடு இணைந்திருக்கிற அந்த ஜெபத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவருடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் இதுதான். நான் வசனம் மூலமாய் உங்களோடு பேசிட்டேன். காயத்தோடு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட வசனம் மூலமாக பேசிட்டேன். வசனத்துக்கு செவி கொடுங்க. மறுபடியும் சொல்லுகிறார், நான் உன்னை மறந்துட்டேன்னு நினச்சிட்டல்ல, நான் உன்னை கைவிட்டுட்டேன்னு நினச்சிட்டல்ல, இருக்கிற இடத்துல இருந்தும் நான் உன்னை மீண்டும் எழும்ப பண்ணுவேன். இருக்கிற இடங்கள்லேருந்து உன்னை மீண்டும் எழும்ப பண்ணுவேன். என் கிருபையின் பலன் உனக்கு பரிபூர்ணமாய் வெளிப்படுத்துவேன். ஆண்டவருடைய அன்புள்ள கரங்களுக்குள்ள பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் எல்லாரும் தேவ பலத்துக்குள்ள ஆசீர்வதிக்கப்படட்டும். குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வார்த்தையின் மூலமாய் பிள்ளைகளுக்கு பலன் உண்டாகட்டும். கிருபை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.